மக்களே தெரிஞ்சுக்கங்க, இந்த மொட்டை கடிதாசி விஷயத்தில் வந்து பாருவை சொல்லலையா யாரும். அதாவது பாருவா நடிக்கிற அவங்க பேர் என்ன, வசந்தி. ஆமாம், வசந்தியை சொன்னாங்க. அதே மாதிரி தர்மலிங்கத்தை சொன்னாங்களாம். அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இவங்க வந்து எல்லோரும் கூடி பேசி எடுத்த ஒரு டிசிஷன் வந்து இதுதான். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்கள் ஃபன்னாக எடுத்துகிட்டு போனோம் டாஸ்க்கு. இதுக்கு ஆரம்பித்தது வந்து நீங்கள் வந்து 2 பேர் வந்து பேச ஆரம்பிச்சிங்க. அதாவது தர்மலிங்கமும் பாருவும். அதுக்கப்புறம் சைக்கிளில் உட்காந்து போக ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் இந்த ஐடியா கிடைச்சதே வந்து உங்களில் இருந்து தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் இந்த டாஸ்க் முடியும் போது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் கிரேட் தமிழ் அம்மா சொல்கிறாங்க, இது கேரக்டர் தான் சொன்னாங்க, உங்களை சொல்லலை. அப்போது கனியம்மா ஒரு கும்மான்னு சொல்லிட்டு எழுதுனாங்க இல்லையா போர்டில், அதுக்கு வியன்னாவுக்கு வந்து இம்போசிஷன் கொடுத்தீங்க, பிடிச்சி நல்லா கேள்வி கேட்டிங்களே. தமிழ் டீச்சர் தானே சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக உங்களே இல்லையே. அப்புறம் நீங்கள் எதுக்கு மேடம் வண்டியாக பேசுனீங்க? சரி, இதெல்லாம் விடுங்க. எந்த ஸ்கூல்லப்பா இந்த மாதிரியெல்லாம் வந்து டீச்சர்ஸை பற்றி கேவலமாக எழுதுனா சும்மா விடுவாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் தானே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா? அடி பின்னி எடுத்துகிட்டு மாட்டாங்க. பசங்க லவ் லெட்டர் கொடுத்தாலே வந்து அவங்களோட பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க, டிசி வரைக்கும் எடுத்துன்னு போவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சில்லியான ஒரு விஷயம். அதாவது அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃபை வந்து ரொம்ப கொச்சையாக வந்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி தன்வசம் வச்சுக்கிட்டு இல்லைனா கைவசம் வச்சுக்கிட்டு அப்படிலாம் வந்து இதில் கனி வேற வந்து ஒவ்வொரு வேர்டாக வந்து இவங்க வந்து செக் பண்ணுவாங்களாம். இது கரெக்டு, இது ராங்குன்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு மார்க்கா போடுறாங்க. இது செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க இது வந்து அந்த மீனிங் கிடையாது, இந்த மீனிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இவங்க யார் அது சொல்கிறதுக்கு? இப்போ இவங்க எல்லாம் வந்து என்ன ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா, டீச்சர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா டீச்சர்ஸ் வந்து லவ் பண்ணால் அவங்கள வந்து நீங்கள் கலாயிங்க, கேவலமாக எழுதுங்க, இந்த மாதிரி மொட்டைக்கடுதாசி போடுங்க, கேவலமாக போர்டில் வந்து அவங்கள பற்றி வந்து எழுதி வைங்க, எது வேணாலும் செய்யலாம்ப்பா. ஏன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, ஃபன்னாக தான் எடுத்துக்கணும். இவங்க ஃபன்னுன்ற பேரில் வந்து வசந்தியை வந்து கழுவி ஊற்றுவாங்க, கேவலமாக கலாய்ப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஃபன்னாக எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் எனக்கு இதில் ஞாபகம் வருது. இப்போ அமித் கிட்ட வந்து இந்த எல்லாரையுமே வந்து வீட்டில் இருக்கிற ரிலேஷன் மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லும்போது பார்வை பற்றி சொல்கிற டைமில் சிவரஞ்சனின்னு சொல்லிட்டு அமித்தோட ஒய்ஃப் பேர் எடுத்தாங்க. அது என்ன பர்சனலாக இல்லை கேரக்டரா? இல்லை இவங்க வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அது வந்து இப்போ கரெக்டு, இல்லைனா மீதி எல்லாமே வந்து கேரக்டர், நாங்கள் ஃபன்னுக்காக எடுத்தோம், டாஸ்க்குக்காக எடுத்தோம், எல்லாம் மண்ணுக்காக எடுத்தோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னதான் கேமாக இருந்தாலும் அங்கே ஒரு வேர்ட்ஸ் இருக்குது. பார்வதை தான் சொன்னாங்க, நீங்கள் ஃபன்னாக பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் எழுதுகிற வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறாங்க. இது சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ எல்லாருக்குமே வந்து பர்சனலாக எஃபெக்ட் ஆகும் இல்லையா, ஒவ்வொரு விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரிகர் ஆகாது. பாருக்கு சரின்னு தோன்றது வந்து அமித்துக்கு வந்து தப்புன்னு தோணும். இது என்ன சொல்லுவீங்க? இதில் சாந்திரா இன்னொரு நியாயம் கேட்குறாங்க. அமித் வந்து மேரேஜ் ஆனவரில் அவருக்கு தானே ஃபஸ்ட்டு ஆஃபென்சிவாக இருக்கணும், அவருக்கே பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ கல்யாணம் ஆனவுக்கு மட்டும்தான் வந்து மான மரியாதைலாம் இருக்குது, நீ சிங்கிளாக தானே இருக்க, மேரேஜ் பண்ணாத தானே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? யார் என்ன சொன்னாலும் உனக்கு என்ன பிரச்சனை? அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கணுமா? புரியல மக்களே, இவங்க சொல்கிற நியாயம் எந்த கணக்கில் வரும்னு எனக்கு புரியல. இவங்க அவங்க சைடு தான் யோசிக்கிறாங்க. இந்த பிரச்சனை கொஞ்சம் தூரமாக நின்று அனலைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். பாரோட மைண்ட் செட்டும் நம்ம பார்க்கணும், அமித்தோடதையும் பார்க்கணும். அமித் வந்து சொல்லிட்டாரு எனக்கு இது வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் பாருக்கு பிரச்சனையாக இருக்கே, அப்போ இவருக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா பாரு வந்து எனக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லணுமா? இதுதான் இவங்க எதிர்பார்க்குறாங்களா? எனக்கு புரியல. அங்கே இருக்கிற வெறுப்பிடிச்ச கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க அமித் கிட்ட, வெல்கம் டு பிக் பாஸ் நயனா. ஏன்னா இது வந்து பிக் பாஸ் ஹவுஸ் இல்லை, பாரு ஹவுஸு, அவள் இப்படி தான் இருப்பா, இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக வந்து அந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் வந்து பாருக்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருந்தார். இப்போ அதுவும் போயிடுச்சா, அவ்வளோதான். இது வீக்கெண்டில் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு பாரு சொன்னாங்களே, அதில் பயந்துட்டாங்க எல்லாரும், அப்படியே வந்து பெல்ட் அடிச்சுட்டாங்க பாருங்கள். எப்படியா இருந்தாலும் வீக்கெண்டில் வந்தாலே இங்கே யார் கேட்க போகிறாங்க? விஜேஸ் கேட்கவே மாட்டார். அப்படியே கேட்டாலும் இதுதான் சொல்லுவார், என்ன பாரு நீங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து தெரியாதா என்ன எது ஃபன்னு எது சீரியஸ்ன்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் ஃபன்னு டாஸ்க் தானே, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க பாரு, அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருவார்.